ஹாய் கைஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கடா. சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி ரெஃபர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்காக. சரி, ஓகே. நம்ம லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம ஜங்குக்கு வந்துட்டு டேயை பற்றின எல்லா விஷயங்களுமே வந்து கலெக்ட் பண்ணியிருந்திருப்பான். இப்போ அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அப்புறம் நம்ம ஜங்குக்கு வந்துட்டு உடனே லண்டனுக்கு வந்துட்டு டிக்கெட் போட சொல்லியிருப்பான் ஆல்ரெடி. அது மாதிரி வந்து டிக்கெட்டும் அவனுக்கு வந்து கிடச்சிருது. உடனே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு இப்போ கிளம்பி போகிறான். சடனாக எதுவுமே சொல்லாமல் அங்கே ட்ராவல் பண்ணி போகிறான். போய் இறங்கிடுறான். அப்படியே வந்துட்டு அவங்க அப்பாவையும் போய் பார்க்குறான். பார்த்தோன்னே அவங்க அப்பா, என்னடா ஜங்குக் இந்த சைடு திடீர்னு வந்திருக்க அப்படின்னு சொல்ல அதுக்கு ஜங்குக்கும், அப்பா நான் உங்கள்கிட்ட முக்கியமாக ஒன்று பேசணும்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவரும் வந்துட்டு, என்னடா என்ன பேசணும், என்னாச்சு சொல்லவே இல்லை, திடீர்னு நீ வாட்டுக்குள்ள வந்திருக்க, அங்கே கம்பெனியெல்லாம் யார் பாப்பா, எப்படி போயிட்டுருக்கு, எல்லாமே பிஸ்னஸ்லாம் நல்லா போகுதா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ நான் முக்கியமானது பேசணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்காக வாடா மெயினாக லண்டனுக்கு வந்தேன். சரி சொல்லு, என்ன விஷயம், என்ன பிஸ்னஸை பற்றியா, என்ன 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 மேட்டர் அப்படின்னு சொல்லி அவரும் கேட்க, அப்போ நம்ம ஜங்குக்கு வந்து அவங்க அப்பாவை கையை பிடிச்சி இழுத்து கூட்டு வரான். ரூமை க்ளோஸ் பண்ணுறான். க்ளோஸ் பண்ணிவிட்டு அவன் கையில் கொண்டு வந்து ஃபோட்டோவை காட்டுறான். இவர் யாருப்பா, இவர் யார், இவர் உனக்கு தெரியும்ல, இந்த பையன் யார், இவர் இந்த பையன் உனக்கு தெரியல, எனக்கு எப்படிப்பா தெரியும், நான் கை குழந்தைப்பா, எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா, ப்ளீஸ்ப்பா இதுக்கு மேலே எதுவும் மறைக்காதப்பா, நீ எனக்கு சொல்லு அப்படின்னோடனே அப்போ அவர் எல்லா உண்மையே சொல்கிறாரு. இவர் வந்து என்னோடய ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தார், அவரோட பையன்தான் இது அப்படின்னு சொல்ல எல்லா விஷயங்களுமே சொல்கிறாரு. ஆல்மோஸ்ட் வந்து அப்படியே டேயோட ஸ்டெப் மாம் வந்து என்ன சொன்னாங்களோ அது எல்லாமே இவர் சொல்கிறாரு. அவங்க ஃபேமிலியில் நடந்த விஷயங்கள் எல்லாமே. அது போக இந்த பையனுக்கு உனக்கு என்ன தொடர்புன்னு சொல்லி ஜங்கு கேட்குறான். அப்போ தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்துட்டு கின்னுன்னு ஒருத்தங்க வந்துட்டு ஆதரவற்ற ஒரு அனாதை ஆசிரமத்தில் உள்ள குழந்தைங்க, அதில் தான் வந்து நம்ம டேயும் வந்து வளர்ந்துருக்கான். அந்த சிஸ்டருக்கு வந்து டே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக ஒரு குழந்த மாதிரி, ஒரு பையன் மாதிரி எல்லா ஹெல்ப்பும் பண்ணிவிட்டு வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அப்படி வந்துட்டுருக்கிற பட்சத்தில் வந்துட்டு 20 குழந்தைங்கள வந்துட்டு சட்டப்பூர்வமாக அரசியல்வாதியே வந்துட்டு இந்த குழந்தைங்கள வந்து தத்தெடுக்கிறோன்னு சொல்லி தத்தெடுத்திருக்கான். அந்த சிஸ்டர் அலோவ் பண்ணவே இல்லை. ஆக்சுவலி இது பெரிய ட்ரஸ்டெல்லாம் கிடையாதுல்ல, அதனால் வந்துட்டு உன்னை நாங்கள் முடிச்சிருவோம், ஒன்று அமௌண்ட் வாங்கன்னு சொன்னதுக்கு இந்த சிஸ்டர் அமௌண்ட் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போது உன்னை நாங்கள் முடிச்சிருவோம், போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. இந்த சிஸ்டராலே எதுவுமே பண்ணவும் முடியலை. இந்த சிஸ்டரும் வந்துட்டு வீடியோ எடுத்து இங்கே ஃபுல்லாக சிசிடிவி கேமரா இருக்குது, வெளியே வீடியோலாம் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி அரசியல்வாதிகளே துரத்தியிருக்கு இந்த சிஸ்டர் ஃபைட் பண்ணி. அந்த இடத்துல பக்கபலமாக இருந்தது டேயாங் தான். அப்படி இருக்கப்போ இந்த 20 குழந்தைங்களையும் வந்து அதையும் மீறி வந்து கிட்னாப் பண்ணியிருக்காங்க. கிட்னாப் பண்ணது வந்துட்டு மாஃபியா பொலிட்டீஷியன் வந்துட்டு போய் பண்ண முடியலைங்கிற பட்சத்தில் கின்னுங்கிற மாஃபியா குரூப்பை ஏவி பண்ணியிருக்காங்க. அப்படி அந்த மாஃபியா வந்து கிட்னாப் பண்ண இடத்துல போய் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சி காப்பாற்ற போகிறப்ப தான் வந்து அங்கே ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகுது. அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்லேருந்து குழந்தைங்களெல்லாம் வந்து நம்ம டே வந்து காப்பாற்றுறான் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல வந்து நம்ம ஜங்குக்கு டவுட் ஆகுது. கிட்னாப் பண்ணி வச்சது மாஃபியா கும்பல். அந்த மாஃபியா கும்பல்காரங்கள்லேருந்து ஒருத்தங்க கூட பொழைக்கலை. ஆனால் இந்த சைடு 20 குழந்தைங்களுக்கு ஒன்றும் ஆகலை. அது போக டேயாங்கும் பொழைச்சிருக்கான். அது போக அந்த சிஸ்டரும் பொழைச்சிருக்காங்க. அப்பா என்கிட்டயே மறைக்காதப்பா, நான் என்னோடய பையன்ப்பா, என்கிட்ட உண்மையை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு வந்து வற்புறுத்தி அவங்க அப்பாட்ட கேட்க, அப்போ தான் அவங்க அப்பா சொல்கிறாங்க, நான் மறந்துட்டேன் ஜங்குக், யார் முன்னாடி பேசிகிட்ருக்கேங்கிறதையே, நீ என் பையங்கிறதையே நான் மறந்துட்டேன். ஆமாப்பா, ஆக்சுவலி வந்துட்டு சீரியஸாக பேசுகிறப்போ சும்மா இழுத்துக்கிட்டு இருக்காது என்ன, டக்குன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு டென்ஷனாக அவர் எல்லாமே சொல்கிறாரு. இந்த மாதிரி பிளான் பண்ணி நான் டேயாங்கு அந்த சிஸ்டர்லாம் பிளான் பண்ணி நான் என்னோடய ஆட்களை வச்சு தான் இந்த மாதிரி அந்த இடத்துல ஃபயர் ஆக்சிடெண்ட் வர வச்சு அவங்க எல்லாருமே போட்டு தரேன். என்னப்பா சொல்கிற, பாம்பு போட்டியா? ஆமாடா, உங்களுக்கு எதுவும் ஆகலையா? நாங்கள் ஆல்ரெடி எங்களை எல்லாருமே சேஃப்டி பண்ணிட்டு தாண்டா அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணுறாரு.
அப்போ அந்த டயாங் இறந்துட்டானாப்பா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க அப்பா வந்துட்டு ஆமாடா அவன் இறந்துட்டான். பொய் சொல்லாதப்பா, நீ இப்போ தான் சொன்ன எங்களுக்கு எதுவும் ஆகலை, நாங்கள் எல்லாருமே தப்பிச்சிட்டோம்னு. உண்மையை சொல்லப்படுறோன்னே அவங்க அப்பா மாற்றி மாற்றி அவன்கிட்ட திரும்ப மாட்டிக்கிறேன். என்னடா ஜங்குக், டயாங் உயிரோடு தான் இருக்கான், டயாங் சேஃபாக தான் இருக்கான். அவன் நம்ம கண்ட்ரிக்கு வந்து அவனை போட்டு தள்ளிடுவாங்க, அவனுக்கு அது சேஃப்டி கிடையாது. அதனால தான் நான் டயாங்கை வெளியே கொண்டு வரல. பட் அவன் இங்கே தான் இருக்கான், அவன் சேஃபாக தான் இருக்கான். அந்த சிஸ்டரும் சேஃபாக தான் இருக்காங்க, அந்த குழந்தைங்களும் சேஃபாக தான் இருக்காங்க. பட் நம்ம கண்ட்ரியை பொறுத்தளவு அந்த சிஸ்டர், அந்த குழந்தைங்க, டயாங் எல்லாருமே டெத் ஆகிட்டாங்க. அது அப்படியே இருக்கட்டும், இனி அந்த கண்ட்ரிக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்ல அதுக்கு ஜங்குக்கும் என்னப்பா சொல்கிற, அப்படி எவ்வளோ காலம் இந்த கண்ட்ரிலே நீங்கள் இருந்துட முடியும்? ஆமாடா, ஃபுல் சிட்டிசன்ஷிப் வாங்கியாச்சு, இனி இங்கே தான் இருக்க போகிறோம். எனக்கு இங்கே தெரிஞ்ச ஒரு நல்லவர் இருக்கார், பாலிட்டிஷியன், அவரை வச்சு நான் எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் அப்பா வந்து சொல்கிறாரு. ஜங்குக் வந்துட்டு அப்பாப்பா ப்ளீஸ்ப்பா எனக்கு அந்த டயாங்கை மட்டும் கொஞ்சம் காமிச்சு கொடுக்குறியாப்பா அப்படின்னு சொல்ல என்னடா மாவனே பொசுக்குன்னு அப்பாட்ட கெஞ்சிரு அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ தான் நம்ம ஜங்குக்கு நடந்த விஷயம்லாம் சொல்கிறான். இந்த மாதிரி வந்துட்டு அம்மாவோட கல்லறைக்கு டெய்லியும் பூ வைக்க போகிறப்போ இந்த மாதிரி டயாங்கை பார்த்தேன், அவனை நானே என்ன அறியாமல் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுப்பா, நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன், அவனை நான் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன், அவன் மேலே நான் ரொம்ப ட்ரூவாகவும் உண்மையாகவும் இருக்கேன், எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு வந்துட்டு சடனாக வந்துட்டு யாரோ டோரை வந்து நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. உடனே வந்துட்டு நம்ம ஜங்குக்கோட அப்பாவும் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா சிஸ்டர் ஜங்குக்கை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு சிஸ்டருக்கு வந்து விஷ் பண்ணுறான். சிஸ்டரும் ப்ளஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக் அப்பாவை பார்க்குறாங்க. ஜங்குக் அப்பாவை அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேணாம் சிஸ்டர், அதெல்லாம் ஜங்குக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருச்சு, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்ல அவங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கிறாங்க. இந்த மாதிரி டேயை பற்றி எல்லா விஷயமே சொல்கிறாங்க. அதுக்கு அந்த சிஸ்டரும் ஒரு மாதிரி சிரிக்காங்க. ஜங்குக் அப்பா ஒன்றும் புரியாமல் ஏன் சிரிக்கிறேங்கிற பதில் உங்களுக்கு இனிமேல் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் எங்கே இருக்காங்க, இப்போ ஜங்குக் வந்து பார்க்க போகலாமா? ஓ தாராளமாக போகலாமே அப்படின்னு சொல்ல ஜங்குக் அப்பா வந்துட்டு சரி வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. சிஸ்டரும் சிரிக்கிறாங்க. போ, அங்கே அதுக்கு உனக்கு மேலே பயங்கர சர்ப்ரைஸ் காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சிரிக்க அங்கே ஜங்குக் வந்துட்டு போகிறான். ஜங்குக் அப்பாவும் ஜங்குக்கும் போகிறாங்க. நம்ம டே வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்கிறப்போ அப்போ போல் வந்துட்டு ஜங்குக் அப்பா கொஞ்சம் தூரமாக நிற்கிறாங்க, ஜங்குக்கும் கொஞ்சம் தூரமாக நிற்கிறான். உடனே அதை பார்த்து கவனிச்சுக்கிற டேயும் நிமிஷம் எல்லாருமே நான் வந்து போட்ட சம்மை வந்து நீங்கள் நோட்டில் எழுதுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணி வரான். வந்துட்டு அப்படியே ஜங்குக்கே பார்த்து சிரிச்சிட்டு கை கொடுத்துட்டு சொல்லுங்கள் மிஸ்டர் ஜங்குக் அப்படின்னோடனே நம்ம ஜங்குக்கு அப்படியே ஷாக் ஆகுது, அப்படியே தூக்கி வாரி போடுது. எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க இன்னும் நீங்கள் கை கொடுக்கவே இல்லை அப்படின்னோடனே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே டேக்கு கையை கொடுத்துட்டு அதுக்கு தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து அப்படியே தடவுறான். ஜங்குக்கோட அப்பாவும் டே அப்பா இருக்கேன்டா கொஞ்சம் பார்த்து பண்ணுடா அப்படின்னோடனே ஜங்குக் சிரிக்கிறான். டேயும் வந்துட்டு கையை விடுங்க மிஸ்டர் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுக்கிறான். உடனே ஜங்குக் வந்துட்டு சொல்லுங்கள் டயாங் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சரி ஓகே, உங்களுக்கு எப்படி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே உங்களை தெரியாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டே வந்துட்டு சிரிக்கிறான். உடனே ஜங்குக் அப்பாவும் உனக்கு எப்படி டயாங்க்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு டே வந்து சொல்கிறான், ஜங்குக் தான் உங்கள் பையனும் எனக்கு தெரியும், உங்கள் பையன் டெய்லி என்னோடய கல்லறைக்கு ஃப்ளார்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே நம்ம ஜங்குக்கோட அப்பா வந்து எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ஃபோனில் எல்லாமே காட்டுறான். அதாவது நம்ம டேயோட ஃப்ரெண்டு ஜிமின்னு அவன் வந்து டெய்லியும் போய் பார்க்க போவான். அப்போ போல் வந்துட்டு அதாவது வந்துட்டு அவனோட அம்மாவும் இறந்துருப்பாங்க, அவங்க அம்மாவுக்கு கல்லறை வைக்க போவான். அன்றைக்கி தான் டேயோட இறந்த நாள் அன்றைக்கி தான். அப்போ டெய்லியும் யாரோ டேயோட கல்லறைக்கு வந்துட்டு போவாங்க. அப்போ வந்து ஜிமின் வந்து விளாட்டு போக்கில் சொல்ல ஆரம்பிப்பான், அப்படி டேயாங்க யாரோ உன்னோட கல்லறைக்கு டெய்லியும் வராங்கடா, வந்து டெய்லியும் வந்துட்டு பூவெல்லாம் வச்சுட்டு போயிருக்காங்கடா, டெய்லியும் பொக்கே வச்சுட்டு போகிறாங்கடா, என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ டே வந்து சொல்லியிருப்பான் யாராடா இருக்கும் அப்படின்னோடனே அப்போ போல் வந்துட்டு ஜிமின் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பான். பார்த்தா அது ஜங்குக்கு.
நம்ம ஜிமின் ஒரு 1 வீக் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவான். டெய்லியும் நம்ம ஜங்குக்கு வருவான், டேக்கு வந்து லவ் ப்ரப்போசல் பண்ணுவான், டேக்கு ஃபுட்டு கொண்டு வருவான், டே முன்னாடி நீல் டவுன் போட்டு ப்ரப்போஸ் பண்ணுவான், டேயை நினச்சி ஃபீல் பண்ணுவான், அழுவான், அப்புறம் அங்கேயே சரக்கடிப்பான், அங்கேயே படுத்து தூங்குவான். அந்த வீடியோஸ்லேருந்து எல்லாமே டே வந்து ஜங்குக்கு அப்பாட்ட காட்டுறாங்க. ஜங்குக்கு அப்பா டே மவனே நீயாடா இவ்வளோ காரியத்தை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே மானத்தை வாங்கியிருக்கானே, அந்த ஜிமின் மட்டும் என் கையில் கிடச்சான்னு வச்சுக்கோங்க அப்படின்னா. இதில் எனக்கு ஒரு என்ன ப்ளஸ்னால் என் ஸ்டெப் மாம் என்னை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. அதை நினச்சி தான் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். பரவாயில்ல, என் ஸ்டெப் மாமுக்கு இவ்வளோ லவ் இருக்கா என் மேலே அப்படின்னு சொல்லிட்டு டே வந்துட்டு அதை வந்து ஜங்குக்கோட அப்பாட்ட வந்து ஷேர் பண்ணுவான். ஜங்குக்கு அப்பாவும் வீடியோ பார்த்து பயங்கரமாக சிரிப்பார். ஜங்குக்கும் என்ன பண்ணுறனே தெரியாமல் அப்படியே அந்த இடத்த விட்டு போயிடுவான். அப்போ வந்து ஜங்குக்கு அப்பா வந்து அவரும் சிரிச்சிட்டே போயிடுவார். டே வந்துட்டு அந்த வீடியோஸ் எல்லாமே டெய்லியும் பார்த்துருப்பான், நினச்சி பார்க்குறான். ஜிமின் வந்து எல்லாமே அனுப்பிச்சிருப்பான். குடிபோதையில் வந்துட்டு நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுடா, ஏன்டா நீ செத்த, உனக்கு சாகுற ஏஜாடா, ஏன்டா டயாங் நீ இறந்து போன, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா, ஐ லவ் யூ ஸோ மச்டா, நீ எனக்கு வேணும்டா, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன்டா, நீ செத்து ஆவியாக இருந்தாலும் பரவாயில்லடா, வாடா வாடா அப்படின்னு சொல்லி அழுதுருப்பான். அந்த டைமில் வந்துட்டு நாய் குலைக்கிற சவுண்டு, நரி ஊழையிற சவுண்டெல்லாம் கேட்ட உடனே அப்படியே ஒரு வெள்ளையாக ஒரு ஷேடோ மாதிரி தெரியும். அதை பார்த்து பயந்து ஓடியிருப்பான். ஆக்சுவலி அது ஜிமினோட ஷேடோ தான். அதை பார்த்து பயந்து அரண்டு ஓடியிருப்பான். இதெல்லாம் வந்து பார்த்துருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு இப்போ நம்ம டே வந்து நினச்சி பார்த்து சிரிக்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு டெய்லி அவனுக்கு 3 டைம்ஸ் ஃபுட்டு கொண்டு போகிறது, அவனுக்கு வந்து ஜூஸ் கொண்டு போகிறது, அவனுக்கு வாட்டர் கொண்டு போகிறது, அவங்க அம்மாவோட பேசுகிறது, அவங்க அம்மாட்ட புலம்புறது, உன் மருமகனை பத்திரமா பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்கிறது, எல்லா விஷயங்களுமே ரெக்கார்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் நினச்சி டே சிரித்து பார்த்துட்டு அப்படியே நடந்து போகிறான். நடந்து போனால் ஜங்குக்கு ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணிட்டு நெய்யில் கட்டி கடிச்சிக்கிட்டே உட்காந்துருப்பான். அப்போ போல் வந்துட்டு டே வந்துட்டு, என்ன மிஸ்டர் ஜங்குக், என்ன வாயடைச்சு போயிட்டீங்க, பேச வார்த்தைகளே இல்லை போல் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே திரும்பி பார்ப்பான். திரும்பி பார்த்துட்டு, இல்லை டயாங், நான் உன்னை நிஜமாகவே நான் சின்சியராக தான் லவ் பண்ணேன், நீ நினைக்கிறியா நான் ஃபன்னுக்கு தான் பண்ணேன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ அதை பார்த்துலாம் சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே அதுக்கிட்டே வந்துட்டு அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை கட்டி நின்று பார்க்க. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு கோவம் வந்துடுது. ஏன் உனக்கு தெரியாதா நான் உன்னை ட்ரூவாக லவ் பண்ணேன், எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஜங்குக்கு வேகமாக வந்து நம்ம டேயை லிப்லேயே கிஸ் பண்ணிடுறான். அப்படியே விடாமல் கிஸ் பண்ண அப்படியே நம்ம டேக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படியே தள்ளி விட்டுட்டு, என்ன நீ இப்போ தான் என்னை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், அதுக்குள்ளே கிஸ் பண்ணுற இடியட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறான். குழந்தைங்களாம் இருக்காங்க, அறிவில்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு போயிடுறான். ஜங்குக்கும் ஜங்குக்கு என்னடா பண்ண மடத்தனமா, அவன் சிரிக்கவும் தாண்டா உனக்கு கோவம் வந்துருச்சு, அவனுக்கு என்ன என்னோடய லவ்வை பார்த்தா சிரிப்பாக இருக்கா, வீடியோலாம் பார்த்து சிரிச்சிட்டு இருந்திருக்கான், அதுவும் நான் டெய்லியும் ஒருத்தர் முட்டாள்தனமாக லவ் பண்ணுறேன்னு நினச்சிருந்துருப்பான், அவனை எப்படி எடை போட்டானோ ஷிட் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ஜங்குக்கு வந்துட்டு இங்கே இருக்கவே கூடாது, நம்ம ஊருக்கே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறான். போயிட்டு கொஞ்சம் சரி ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறான். தூங்கி எழுந்திரிச்சிட்டு சரி ஓகே ஃப்ளைட்டை பார்க்குறான். 3 பேரும் வந்துட்டு டிக்கெட் சென்ட் பண்ணியிருப்பான். சரி ஓகே போதும், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு, இப்போ கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜ் பேக்லாம் வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக எடுத்து வைக்கிறான். எடுத்து வச்ச உடனே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே கிளம்பி போவோம் திரும்பி பார்க்குறான். என்னடா நம்மளை தேடி நம்ம அப்பனும் வரல, சிஸ்டரும் வரல, இவனும் வரல, ஷிட் இவங்களாம் மனுஷங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியும் போயிடறான். கிளம்பியும் போய் இங்கே வீட்டுக்கு வந்துடுறான். வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த கல்லறையை உடச்சி தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவுடனே எடுத்தவுடனே இந்த கல்லறையை தான் உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரான். வந்து பார்த்தா அந்த கல்லறையிலே அழகாக வந்து ஃப்ளார்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி ஹார்ட்டெல்லாம் போட்டு லவ் யூ ஜங்குக்குன்னு இருக்குது. அதை பார்க்குற ஜங்குக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது, என்னடா இது பயங்கரமான டெக்கரேஷனாக இருக்குது அப்படின்னு. முன்னே டே வந்துட்டு பார்க்குறான். பார்த்து சிரிச்சிட்டே ஜங்குக் அப்படின்றான். உடனே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே முறைக்கிறான். ஆமாம் உனக்கு தான் என்னை பார்த்தா ஃபன்னாக இருக்கும்ல, இப்படி முட்டாள்தனமாக இருக்குல்ல என்னோடய லவ்வை பார்த்தா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கிட்டே வந்துட்டு இங்கே பாரு ஜங்குக், அது ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, யார் சொன்னா எனக்கு உன் மேலே லவ் இல்லைன்னு, அப்புறம் நான் என்ன லூஸா, உன் வீடியோஸ் எல்லாம் வச்சுருக்கேன், உன் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கேன், டெலீட் பண்ணாமல், அதெல்லாம் நீ யோசிக்க மாட்டியா, என்னை யாருமே நான் பிறந்ததுலேருந்து என்னை அதிகமாக லவ் பண்ணதே இல்லை, எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் என்னை அதிகமாக லவ் பண்ண ஒரு பர்சனே நீ தான், எங்கள் அப்பா கூட ஒரு சர்டைன் பீரியடில் என்னை விட்டுட்டாரு, ஆனால் நீ என்னை விடாமல் இவ்வளோ லவ் பண்ண, நான் இறந்தேங்கிறப்ப என்னை இவ்வளோ லவ் பண்ணியே, அப்போ உயிரோடு இருந்தால் நீ என்னை எவ்வளோ லவ் பண்ணுவேன், அப்போ உன் கூட வாழ்ந்தால் என் லைஃப் எப்படி இருக்கும் அப்படி சொல்லி தான் நான் சந்தோஷப்பட்டேன் அப்படி சொல்ல நம்ம ஜங்குக்கும், நீ வாட்டுக்குள்ளே வந்துட்டு உனக்கு பயம் இல்லையா, எனக்கு எந்த பயமும் இல்லை, என்னை யார் என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லை, இந்த செகண்ட் நான் இறந்தாலும் கவலை இல்லை, அதான் நான் இறந்தாலுமே என்னை லவ் பண்ண தான் என் ஜங்குக்கு இருக்கானே அப்படின்னு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே லிப்பில் வந்து கிஸ் பண்ணுறான். இன்னொரு வாட்டி சொல்லாத,
நீ எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். இனி உன்னை நான் விட மாட்டேன். உன் உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம். இனி ஒரு பொழுது வந்து உன்னை நான் சாகவோ எதுக்கோ உன்னை விடவே மாட்டேன். அப்படியே அப்போ என்னை எவனும் வந்து போட்டுட்டானா வாய்ப்பே இல்லை. அப்படி ஒருத்தனுமே உன்னை போட முடியாது. நான் தான் உன்னை போடணும் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு நம்ம டேயை வந்து அப்படியே வந்து அப்படியே ஹீரோயின் அலேக்கா தூக்கிட்டு போகிற மாதிரி அப்படியே குண்டு கட்டாக தூக்கிட்டு போகிறான். அப்படியே தூக்கிட்டு போனால் நம்ம டேக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அப்படியே நம்ம டேயும் நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே காரில் உட்காந்து ட்ராவல் பண்ணி போகிறாங்க. அதையும் கூட வீடியோ எடுத்து அதையும் ஃபோட்டோ எடுத்து நம்ம ஜிமின் வந்து டேக்கு வந்து சென்ட் பண்ணுறான். அதை வந்து மொபைலில் வந்து பார்த்து சிரிக்கிறான். டே இதை கூட விட்டு வைக்க மாட்டேங்களாடா, ரொம்ப மோசமான ஃப்ரெண்டாக இருக்கானேடா உன் ஃப்ரெண்ட், அவனை நான் பார்த்தே ஆகணுமே, அவன் வேறு யாரும் இல்லை, சுகாவோட லவ்வர் தான் ஜிமின் அப்படின்னோடனே அடா பாவீங்களா இவ்வளோ கோல்மால் தடம் பண்ணீங்களே, ரொம்ப மோசம்டா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து சொல்கிறான். நம்ம டேயும் வந்து சிரிக்கிறான். நாங்களாம் மோசமானவங்களே முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு இது உனக்கு சேஃப்டி இல்லைடா, வாடா நம்ம லண்டனே போயிடலாம் அப்படின்னோடனே அதுக்கிட்டே வந்து சொல்கிறான். நீ இருக்கிறப்போ எனக்கு எப்படி சேஃப்டி இல்லாமல் போகும், உன்னை விட பெரிய சேஃப்டி எனக்கு வேறு என்ன இருக்குது, நீ தான் எனக்கு முக்கியம், நீ தான் பெருசு, நீ இருக்கிற இடத்துல நான் சேஃப்டியாக தான் இருப்பேன், இனி நான் இறந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நான் என் உயிரை பற்றி ஃபீலே பண்ணல அப்படிங்கிற மாதிரி டே சொல்ல மறுபடியும் ஜங்கு கிஸ் பண்ணுறான். நீ இந்த மாதிரி நீ அபசகுணமாக பேசினா நான் கிஸ் பண்ணிட்டு தான்டா இருப்பேன், உன்னை கிஸ் பண்ணியே நான் சாவடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். டே வந்து எனக்கும் கிஸ் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு கிஸ் பண்ண இந்த மூமெண்ட் இவங்களுக்குள்ளே போய்கிட்டே இருக்க. 2 பேரும் மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிக்கிறாங்க, ஹக் பண்ணிக்கிறாங்க, அவங்க லவ் அவங்க பியூட்டிஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணிக்கிறாங்க. இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கோடு இங்கே நான் என் பண்ணுறேன். ஹாப்பி எண்டிங்.